இங்கே ஒரு பொண்ணுக்கு 16வது பிறந்த நாள் வருது. இவளோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்ன வேணும்னு எழுதி வைக்கிறது வழக்கம். சர்ப்ரைஸா கிஃப்ட் வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல 1-2 போட்ட 16 மெழுகுவர்த்தி இருக்கு. அதை பத்த வச்சு ஊதுனா அந்த வயசுல என்ன எழுதியிருந்தாலோ அது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. மெழுகுவர்த்தியை பத்த வச்சு ஊத்துறா. ஒரு பெரிய செலிபிரிட்டியை பார்க்கணும்னு எழுதியிருப்பா. அவனும் வந்து பார்த்து விஷ் பண்ணிட்டு போவான். ஹீரோயினோட 8வது பிறந்த நாள்ல கார் வேணும்னு எழுதியிருப்பா. 8ஆம் நம்பர் கேண்டில பத்த வச்சு ஊத இவளுக்கு பிடிச்ச கார் வருது. அதுல ஸ்கூலுக்கும் போறா. இவளோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணும் அங்கதான் படிப்பா. அவளுக்கும் அன்னைக்குதான் பிறந்த நாளா இருக்கும். ஹீரோயினோட எதிரி அவதான். ஹீரோயினை ஜெயிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷப்படுவா. ஸ்கூல்லயே சூப்பரான ட்ரெஸ் போகணுன்ட்டு 2வது வயசுல எழுதியிருப்பா. அந்த கேண்டிலையும் பத்த வச்சு ஊத எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து வியக்கிறாங்க. வாலிபால் செம்மையா விளையாடுன்னு 12வது வயசுல எழுதியிருப்பா. அந்த கேண்டில யூஸ் பண்ண அவ எதிரிக்கு ஹெட்ஷாட் அடிச்சு மயக்கம் போட வைக்கிறா. எல்லா வருஷமுமே எதிரி தான் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்டா இருப்பா. அவளை எதிர்த்து கூட யாரும் நிக்க மாட்டாங்க. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோயின் இவங்களோட 10வது வயசுல செலிபிரிட்டி ஆகணும்னு எழுதியிருப்பாங்க. அந்த கேண்டில ஃபயர் பண்ண ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் ஆகுறாங்க. எதிரி மூஞ்சில கரியை பூசி கெத்து காட்டுறாங்க.